ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ் ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு மீண்டும் டாடா பஞ்ச் கூட இருக்கும். டாடா பஞ்ச் ஃபேஸ் லிஃப்ட்டு நல்ல ஒரு கலக்கிருச்சு இல்லை மார்க்கெட்டில். ஏன்னா அத்தனை பேருக்கு இந்த வண்டி வந்தது தெரியுது. அண்ட் பல பேர் வந்து இந்த வண்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பல பேர் புக்கிங்கும் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம வந்து என்னென்ன வேரியன்ட்ஸ் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாப் லெவல் அக்கம்ப்ளிஷ்டு ப்ளஸஸ் கவர் பண்ணிட்டோம். அதை தொடர்ந்து பேஸ் லெவல் ஸ்மார்ட், அதுக்கப்புறம் பியூர் ப்ளஸ் அந்த வேரியன்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்கோங்க. ஆனால் பல பேர் வேல்யூ ஃபார் மணி அந்த வண்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அவசியம் ரிவ்யூ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட் பண்ணிட்டு இருந்த வேரியன்ட் அட்வென்ச்சர் வேரியன்ட். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது அட்வென்ச்சர் வேரியன்ட் தாங்க. இந்த அட்வென்ச்சர் வேரியன்ட்டுக்கு எதுக்கு இவ்வளோ டிமாண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அட்வென்ச்சர் வேரியன்ட்ல உங்களுக்கு இந்த டாடா பஞ்ச் ஃபேஸ் லிஃப்ட்டை பொறுத்தவரை எல்லா ஆப்ஷன்ஸுமே கிடைக்குது, எல்லா ஃபீச்சர்ஸுமே கிடைக்குது, எல்லா வேர்ஷன்ஸுமே கிடைக்குது. பெட்ரோலில் மேனுவல் வேணுமா இருக்கு, பெட்ரோலில் ஏஎம்டி வேணுமா அதுவும் இருக்கு, சிஎன்ஜி ஐசிஎன்ஜியில் மேனுவல் வேணுமா அதுவுமே இருக்கு, ஐசிஎன்ஜியில் ஏஎம்டி வேணுமா அதுவும் இருக்குங்க. அதுக்கப்புறம் டர்போ பெட்ரோல் வேணுமா அதுவுமே கிடைக்குது. ஸோ 5 வேர்ஜன்ஸ்ல இந்த அட்வென்ச்சர் வேரியன்ட் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் சன்ரூஃப் வேணும்னாலுமே அட்வென்ச்சர் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டுக்கு சன்ரூஃபோட இந்த வேரியண்ட்டும் வந்து கொடுக்குறாங்க. அதுவும் ஒரு சூப்பர் ஹைலைட்டாக இருக்கு. ஸோ எக்ஸ்ஷோரூம் பிரைசிங் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? 7,59,000 ரூபாய்ங்கிறது பெட்ரோல் மேனுவல் வெர்ஷனோடைய எக்ஸ்ஷோரூம் பிரைசிங். அதே நீங்கள் வந்து சிஎன்ஜியில் மேனுவல் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 8,59,000ங்கிறது சிஎன்ஜி ஐசிஎன்ஜியில் மேனுவல், பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜிங்கிற காம்பினேஷன். அதில் நீங்கள் பெட்ரோல் ஒன்லி ஏஎம்டி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 8,14,000 ரூபாய்ங்கிறது எக்ஸ்ஷோரூம் பிரைசிங்காக இருக்கு. அண்ட் ஐசிஎன்ஜியில் ஏஎம்டி வேணும்னா அது வந்து 9,14,000 ரூபாய் அப்படின்னு எக்ஸ்ஷோரூம் பிரைசிங்கில் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக லேட்டஸ்டான அடிஷன் டர்போ பெட்ரோல் என்ஜின் 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் டர்போ பெட்ரோல் என்ஜின் இந்த அட்வென்ச்சர் வேரியன்ட்ல கிடைக்குதுங்க. அதனோட எக்ஸ்ஷோரூம் பிரைசிங் வந்து 8,29,000 ரூபாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல வேல்யூ ஃபார் மணியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அதை வந்து பார்த்துடலாம். ஏன்னா ஃபீச்சர்ஸ்லையும் இந்த அட்வென்ச்சர் வேரியன்ட் சலச்சதே இல்லை. டாப் அண்ட் வேரியன்ட் அளவுக்கு ஃபீச்சர்ஸ் இந்த வெர்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த டாடா பஞ்ச் அட்வென்ச்சர் வேரியன்ட் நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த எஸ்ஜிஏ டாடா கார் ஷோரூம். முதல்ல அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் நம்ம வந்து மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம். எனி டாடா கார் பஞ்ச் மட்டும் இல்லை, எனி டாடா கார் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், டெஸ்ட் ட்ரைவ் வேணும் அப்படின்னா அவசியம் நீங்கள் அவங்களை தொடர்பு கொள்ளலாம். கான்டாக்ட் நம்பர் மேலே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளணும், கன்சல்டேஷன்ஸ் ரீதியாக கார்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா அதுக்கான கன்சல்டேஷன் நம்பர் நான் மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் அவசியம் கான்டாக்ட் பண்ணலாம், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். எங்களுடைய டீம் எங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிவிடும், நான் உங்ககிட்ட தாராளமாக பேசுவேன். ஓகே, ஸோ வாங்க இப்போ டாடா பஞ்ச் அட்வென்ச்சர் வேரியண்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். அவசியம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா இதே மாதிரி எல்லா கார்ஸோடைய வேரியன்ட்ஸ் டீடைல் ரிவ்யூஸ் தமிழில் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இப்போ உள்ள போயிடலாமா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதோ டாடா பஞ்ச் ஃபேஸ் லிஃப்டோடைய அட்வென்ச்சர் வேரியண்ட். எல்லாருக்கும் பிடிச்ச வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட்டுங்க அட்வென்ச்சர் வேரியண்ட். பழைய பஞ்ச்லேயுமே அட்வென்ச்சர் வேரியண்ட் தான் வந்து பெஸ்ட் செல்லிங்காக இருந்துச்சு. அப்படின்னு இருக்கும்போது புது பஞ்சில் அது கண்டிப்பாக இன்னும் சூப்பர் பெஸ்ட் செல்லிங்காக இருக்க போகுது அப்படின்னு தான் டாடா மோட்டார்ஸ் சொல்லியிருக்காங்க. காரணம் அத்தனை ஃபீச்சர்ஸை வாரி இறச்சிருக்காங்க இந்த மிட் லெவல் வேரியண்ட்டுக்கே. ஓகே ரைட். ஸோ இதனுடைய என்ஜின் ஸ்பெக்ஸ் நம்ம வந்து பேசிடலாம். ஆக்சுவலி இந்த வண்டியில் 3 வகையான என்ஜின் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து வெறும் பெட்ரோல், அதுக்கப்புறம் பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜி, அதுக்கப்புறம் டர்போ பெட்ரோல். ஃபர்ஸ்ட் பெட்ரோல் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் ரெவோட்ரான் நான் டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின் 88 PS மேக்ஸிமம் பவர் மற்றும் 115 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ஒன்லி பெட்ரோலுக்குமே 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அண்ட் 5 ஸ்பீட் ஏஎம்டி கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது. அதுபோக ஐசிஎன்ஜி அப்படின்னு எடுத்துட்டிங்கனாலுமே இதே என்ஜினுக்கு அவங்க வந்து சிஎன்ஜி கம்பேட்டபிலிட்டி கொடுக்குறாங்க. ஒரு 10 PS கிட்ட பவர் வந்து கம்மியாகுது, 10 நியூட்டன் டார்க் வந்து குறையுது. பட் இருந்தாலும் அதே சேம் 5 ஸ்பீட் மேனுவல் அண்ட் 5 ஸ்பீட் ஏஎம்டி கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது. சிஎன்ஜிக்குமே சூப்பரான பாயிண்டாக இருக்குது. அதிகபட்ச மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 27 km/kg அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க சிஎன்ஜி மாடலுக்கு ஐசிஎன்ஜி. ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்கிற பவர் ட்ரெயின் ஆப்ஷன் டர்போ பெட்ரோல் 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் ரெவோட்ரான் டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின். இது MPFI பெட்ரோல் தான், பட் இருந்தாலும் டர்போ சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. நெக்ஸான் அண்ட் அல்ட்ராஸ் ரேசரில் இருந்து அதே சேம் என்ஜின் 120 PS மேக்ஸிமம் பவரும் 170 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் மட்டும் தான் கிடைக்குது அந்த டர்போ பெட்ரோல் என்ஜினை பொறுத்தவரை. ஸோ 3 வகையான என்ஜின்ஸ் கவர் பண்ணியாச்சு அண்ட் 5 வகையான கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸும் கவர் பண்ணியாச்சுங்க. ஓகே ரைட். இப்போ அடுத்தது நம்ம வந்து வண்டியோடைய லுக்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது இது நம்ம ஏற்கனவே பியூர் அண்ட் பியூர் ப்ளஸ் வேரியன்ட்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் அதே லுக் அண்ட் ஃபீல் வந்து கொடுக்குது. ஏன்னா இதில் எல்இடி டிஆர்எல்ஸ் இல்லை. ஓகே, இங்கே இந்த இடத்துல வந்து டிஆர்எல் வந்து டாப் அண்ட் வேரியன்ட்ஸில் வரும், ஆனால் இந்த வேரியண்ட்டில் அது இல்லை. எல்லோ பார்க்கிங் லேம்பை கொடுக்குறாங்க, கூடவே ஹாலோஜன் பல்புக்கான இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் ஹெட்லாம்ப்ஸ் எல்லா வேரியண்ட்லையுமே எல்இடிஸ் தான். செம பவர்ஃபுல்லாக பிரைட்டாக இருக்குது. இது ஹை பீமில் போட்டிருக்கேன்.
ஓகே, அதனால நல்லா செம பவர்ஃபுல்லாக தெரியுது. தென் இங்கே ஓவரால் ஃப்ரண்ட்டோடைய லுக் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி தான் இருக்குது. அந்த புல்பார் லைக் ஃப்ரண்ட் பம்பர் டிசைன், சில்வர் ஃபினிஷ் கிட் பிளேட்டு, அது எல்லாமே நல்ல ஒரு மஸ்குலர் பெரிய எஸ்யூவியோடைய டிசைனை ஞாபகப்படுத்துது. ஓகே, ஆனால் இதில் ஹைலைட் ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா 360 டிகிரி கேமரா சிஸ்டம் இந்த வேரியண்ட்லேயே கிடைக்குதுங்க. ஃப்ரண்ட் கேமரா நீங்கள் பார்க்கலாம். ஸோ 360 டிகிரி கேமரா சிஸ்டம் இந்த வேரியண்ட்லேருந்தே உங்களுக்கு வந்து கிடைக்குது. அது போக இங்கே ORVMஸுக்கு அடியிலையுமே 360 கேமராஸ்க்கான சைடு கேமராஸ் கொடுத்துருக்காங்க. தெரியுதா? சூப்பரான ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. அண்ட் நீங்கள் சன்ரூஃப் வேணும்னா ஆப்ஷன் பண்ணிக்கலாங்க. இது வந்து ரெகுலர் அட்வென்ச்சர் வேரியண்ட் தான். அட்வென்ச்சர் எஸ் அப்படின்னு ஒரு வேரியண்ட் இருக்குது. அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மணி போட்டிங்கன்னா ரூஃப் ரெயில்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் சன்ரூஃபும் கிடைக்கும். ஸோ அது ஒரு ஹைலைட் பாயிண்ட்டாக இருக்குது இந்த அட்வென்ச்சர் வேரியண்ட்டை பொறுத்தவரை. மற்றபடி நீங்கள் வந்து பியூர் ப்ளஸ் எஸ் வேரியண்ட்டில் பார்த்துருப்பீங்க. அதில் உங்களுக்கு வந்து வீல் கவர்ஸ் நார்மல் வீல் கவர்ஸ் தான் கொடுத்தாங்க. ஆனால் அட்வென்ச்சர் வேரியண்ட் போனீங்கன்னா இந்த ஸ்டைலைஸ்டு வீல் கவர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இதுவுமே 15 இன்ச் சைஸ் தான். ஆனால் பார்க்குறதுக்கு அலாய் மாதிரி இருக்குல்ல, நல்லாயிருக்கு. ஒரு ஸ்கொயரிஷ் ஷேப்பான டிசைன் வந்து நல்லாவே நீட்டாக கொடுத்துருக்காங்க. டயர் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே எக்ஸாக்ட்லி சேம் தான். 185/70R15. ஓகே, டயர் சைஸில் எந்த வித மாற்றமும் இல்லை. ஆனால் வீல்ஸோடைய டிசைன், அந்த வீலோடைய லுக் வந்து மாறி இருக்குது. பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் மட்டும் டிஸ்க் பிரேக்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்குது. ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க. அதை தவிர ABS வித் EBD, கார்னர் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், பிரேக் ஸ்வே கண்ட்ரோல், அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆக்டிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க. அது ஒரு ஹைலைட். அண்ட் உங்களுக்கு பாடி கலர் டோர் ஹேண்டில்ஸ் இந்த வேரியண்ட்டில் கிடைக்குது. கூடவே கிளாசி பிளாக் ஃபினிஷ்ட் ORVMs பார்க்க முடியும் LED இண்டிகேட்டர்ஸோட. அதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள். சைட் ப்ரொஃபைலை பொறுத்தவரை இந்த வீல்ஸை தவிர பெரிய வித்தியாசம் நம்மளால் பார்க்க முடியாது. ஓகே, ஆனால் வண்டி ஆக்சுவலி எந்த ஆங்கிளில் பார்க்குறதுக்குமே நல்லா புச்சா மஸ்குலராக சூப்பராக இருக்குது. அடுத்தது அப்படியே பேக் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த வேரியண்ட்டில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குங்க. மிட் வேரியண்ட்டில், அதாவது அட்வென்ச்சர் வேரியண்ட்லேருந்து ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பரும் கிடச்சிருதுங்க வித் வாஷர். டிஃபாகர் ஏற்கனவே நம்ம பியூர் வேரியண்ட்லேயே இருக்குது, அதை நம்ம பார்த்தோம். ஸோ வைப்பர் இந்த வேரியண்ட்டில் வர்றது ஒரு பேக்கேஜை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருது அப்படின்னு சொல்ல முடியும். தேவையான எசென்ஷியல் சேஃப்டி இந்த ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர் எஸ்பெஷலி மழை காலத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அது போக மற்றபடி இது வந்து பார்க்குறதுக்கு அப்படியே பியூர் வேரியண்ட் மாதிரியே தான் இருக்குது. காரணம் இந்த வேரியண்ட்லேயுமே உங்களுக்கு வந்து கனெக்டட் LED டெயில் லேம்ப்ஸ் இல்லை, சைட்ஸில் மட்டும்தான் இந்த ஹாலோஜன் டைல் லேம்ப்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இது ஒரு சும்மா ஒரு நார்மல் பீமாக தான் இருக்குது. ஆனால் எப்படியும் ஆஃப்டர் மார்க்கெட்டில் இதை வந்து மாற்றி போட்டுட்டு கனெக்டட் LED எல்லாரும் போட்டுருவாங்க. ஸோ டோன்ட் வரி. அண்ட் ஷார்க் ஃபின் ஆண்டனாவும் இருக்குது. அது ஏற்கனவே பியூர் வேரியண்ட்லேயே இருக்குது, அதை நம்ம பார்த்தோம். ஸோ அதில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. ரியர்லையும் உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இங்கே வந்துடுது. இன்ஃபேக்ட் பியூர் வேரியண்ட்டில், பியூர் ப்ளஸ் வேரியண்ட்டில் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா மட்டும்தான் இருந்தது. ஆனால் இதில் வந்து 360 கேமராவாகவே கொடுத்துருக்காங்க வித் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ். ரிவர்ஸ் லேம்ப் வந்து இங்கே கீழே பம்பரில் இருக்குது. ரியர் பம்பருமே சில்வர் ஃபினிஷ் கிட் பிளேட்டோட கம்ப்ளீட் லுக்கில் தான் கொடுக்குறாங்க. பஞ்ச் அப்படிங்கிற பிராண்டிங் இங்கே கிடைக்குது. மற்றபடி ஓவரால் இந்த வண்டி பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். ஓவரால் இந்த வண்டி பார்க்குறதுக்கு பியூர் ப்ளஸ் வேரியண்ட் மாதிரியே தான் இருக்குது, சில பல ஃபீச்சர் அடிஷன்ஸ் எல்லாம் தவிர. ரைட், இப்போ கேபினுக்குள்ளே போய் பார்க்கலாமா? ஆல்ரைட், இந்த அட்வென்ச்சர் வேரியண்ட்டை பொறுத்தவரை இது வரைக்கும் நமக்கு வந்து ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்தது இல்லை. ஒன்லி ரிமோட் ஃப்ளிப் கீ மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க பழைய பஞ்சை பொறுத்தவரை. ஆனால் புது பஞ்சில் ஒரு வித்தியாசமான ஒரு ஐட்டம் பண்ணியிருக்காங்க. என்னன்னு தெரியுங்களா? இங்கே நீங்கள் பார்க்கலாம், ஸ்மார்ட் கீஸ் இருக்குது. ரெண்டுமே ஸ்மார்ட் கீஸ் தான். இதில் உங்களுக்கு ஃபாலோ மீ ஹெட் லேம்ப்பு, பூட் அன்லாக் பட்டன் எல்லாமே இருக்குது. ஆனால் ரிக்வெஸ்ட் சென்சர் இருக்குங்களா? இல்லையே. டாப் அண்ட் வேரியண்ட்டில் மட்டும் தான் ரிக்வெஸ்ட் சென்சர் கொடுக்குறாங்க. ஸோ மிட் வேரியண்ட்ஸில், அதாவது அட்வென்ச்சர் வேரியண்ட்லேருந்து ஸ்மார்ட் கீஸ் இருந்தாலுமே ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் கிடையாது. புஷ் பட்டன் ஸ்டார்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு புது விதமான ஐட்டமாக இருக்குங்க. ஓகே, ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் இல்லைனாலும் புஷ் பட்டன் ஸ்டார்ட் கொடுக்குறது. ஓகே, பட்டன் ஸ்டார்ட் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிற பிரியர்களுக்கு இது ஒரு நல்ல வேரியண்ட்டாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. மற்றபடி இன்டீரியரோடைய லுக்கு, அப்பீல், சீட்ஸோடைய லுக்கு அதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பியூர் ப்ளஸ் வேரியண்ட் பார்த்துருக்கோம், அதே மாதிரி தான் இருக்குது. டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பியூர் வேரியண்ட்லேருந்தே கிடைக்குது. ஸோ அதில் எந்த வித ஆச்சரியமும் இல்லை. சீட்ஸோடைய ஃபேப்ரிக்னு பார்த்தாலுமே கிரே அண்ட் டார்க் பிளாக் அப்படின்னு காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. ஃபேப்ரிக் அப்போல்சரி சென்டரில் இந்த மலை மாதிரி ஒரு ஹைலைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. கம்ஃபர்டபுளான பெரிய சீட்ஸாகவும் இருக்குது. ஓகே, ரைட்டு, உள்ளே உட்கார்ந்து பார்க்கலாம். ஸோ உள்ளே உட்காந்து பார்த்தோன்னா இப்படி தான் இருக்குங்க ஓவரால் வண்டியோடைய டிஸ்பிளே லுக்கு எல்லாமே. பவர் ஆன் பண்ணி காட்டுறேன். ஸ்டியரிங் வீல்னு பார்த்தீங்கன்னா அதே சேம் 2 ஸ்போக் டிஜிட்டல் ஸ்டியரிங் வீல் தான். ஸோ வண்டி ஸ்டார்ட் பண்ணுவோமா? ரைட். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோடைய லுக்கு வந்து நம்ம ஏற்கனவே பியூர்லேயும் பியூர் ப்ளஸ் வேரியண்ட்லையும் பார்த்துருக்கோம். அதே சேம் லுக்கு தான். டாப் அண்ட் வேரியண்ட்ஸ் போனால் தான் ஃபுல்லி டிஜிட்டல் அந்த கலர் டைப் TFT இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, இதில் அது இல்லை. பட் இருந்தாலும் இதில் தேவையான டிஸ்பிளே இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான கண்ட்ரோல்ஸ் இங்கேயே இருக்குது.
ஓகே, ட்ரிப் மீட்டரு, டிஸ்டன்ஸ் டு எம்டி, டெம்பரேச்சர் அதெல்லாமே இருக்குது, மைலேஜ் மீட்டர் எல்லாமே இருக்குது. இது வந்து ஏஎம்டி வண்டி. ஓகே, ஸோ ஏஎம்டிங்கிறதுனால இதில் உங்களுக்கு வந்து மேனுவல் மோட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ரிவர்ஸ் நியூட்ரல், ஆட்டோமேட்டிக் அண்ட் மேனுவல் மோட்ஸ் ப்ளஸ் அண்ட் மைனஸ். என்னென்னா மிட் வேரியன்ஸில் நீங்கள் ஏஎம்டி சூஸ் பண்ணிங்கன்னா பேடல் ஷிஃப்டர்ஸ் வர்றது கிடையாது. டாப் அண்ட் வேரியன்ஸில் மட்டும் தான் பேடல் ஷிஃப்டர்ஸ் கொடுக்குறாங்க. ஆனாலும் மிட் வேரியன்ஸ்லையுமே அதாவது பியூர் ப்ளஸ் வேரியன்ட்லேருந்தே க்ரூஸ் கண்ட்ரோல் கிடைக்குது உங்களுக்கு. அது ஒரு ஹைலைட்டாக இருக்குது. சூப்பரான விஷயங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் அட்வென்ச்சர் வேரியன்ட்லேயும் கேரி ஃபார்வர்ட் ஆகுது. ஓகே, ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா டாடா லோகோ இப்படி உங்களுக்கு வருது. இந்த ஸ்டீரிங் வீல் வந்து பார்த்தீங்கன்னா டில்ட் அட்ஜஸ்டபிள் மட்டுமே, டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை. ஸ்டில் பரவாயில்லை. பின்னாடி தள்ளி காட்டுறேன் உங்களுக்கு. டேஷ்போர்டுடைய லுக் எல்லாமே பியூர் ப்ளஸ் அந்த வேரியண்ட்ஸில் பார்த்தது போல் சேமாக தான் இருக்குது. டோர் பேடுமே சேமாக தான் இருக்குது. ஓகே, என்னென்னா இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் வாரியம்ஸ் தவிர எலக்ட்ரானிக் ஃபோல்டிங் ஆப்ஷனும் கிடைக்குதுங்க. இந்த இதை நீங்கள் கீழே கிளிக் பண்ணிங்கன்னா சூப்பர் எலக்ட்ரானிக் ஃபோல்டிங் ஆப்ஷன் கிடைக்குது. ப்ரில்லியண்ட்டான ஃபீச்சர், நைஸ். ஆனால் ஆல் 4 பவர் விண்டோஸ் இருக்குது. அது பியூர் வேரியண்ட்லேருந்தே இருக்குது. ஆனால் ஒன் டச் டவுன் அண்ட் அப் ஃபங்க்ஷன் டிரைவர் விண்டோக்கு இந்த வேரியண்ட்லையுமே இல்லை. நார்மல் பவர் விண்டோஸாக மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. டோர் லாக்ஸ் ரீதியாக அதை அப்டேட் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே சொல்லிட்டேன், தனியாக லாக்ஸ் வந்து இப்போ டாடா பஞ்சுக்கு வந்தாச்சு, அல்ட்ராஸோட சேர்த்து. 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ், அம்ப்ரெல்லா ஹோல்டர், ஸ்பீக்கர் எல்லாமே இருக்குது. ஓகே ரைட், இப்போ அடுத்தது இப்போ மெயின் ஹைலைட்ஸ்க்கு வரலாம். க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. அதுவே எனக்கு ஒரு சர்ப்ரைஸ். ஓகே, பியூர் வேரியண்ட்லேருந்தே அது வந்து கிடச்சிருது, பியூர் ப்ளஸ்லேருந்து. ஸோ அதுவே நல்ல ஒரு விஷயம். அதை தவிர இந்த வேரியண்ட்டில் என்ன ஆட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ். இத்தனைக்கும் இந்த வேரியண்ட்டில் சன்ரூஃப் இல்லை. நார்மலாக வந்து டாட்டாவில் இந்த என்ன பண்ணுவாங்கன்னா சன்ரூஃப் இருக்கிற வேரியண்ட்ஸ் தான் ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் வைப்பர்ஸ் வந்து கொடுப்பாங்க மிட் வேரியண்ட்ஸில். ஆனால் இந்த வண்டியில் சன்ரூஃப் இல்லை. அப்படி இருந்துமே ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் ஆட்டோ வைப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அட்வென்ச்சர் வேரியண்ட்டில். அது மட்டும் இல்லாமல் இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் இதில் உங்களுக்கு வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே நம்ம வந்து பியூர் வேரியண்ட்லேயே கிடைக்குது. அதை நம்ம பார்த்துட்டோம். ஆனால் மெயினான ஹைலைட் 360 டிகிரி கேமரா சிஸ்டம். அதுக்கு பட்டன் இங்கே கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, நீட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 360 டிகிரி கேமரா. ஆக்சுவலி கிளாரிட்டி சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, தெளிவாக அப்படியே பயங்கரமாக இருக்குது. இதில் 2D மோடு இருக்குது, 3D மோடு இருக்கா? ஓகே, 3D மோடும் உள்ளது. வெரி நைஸ், சரியான கிளாரிட்டிங்க. படம் போடுது. அவர் என்ன ஷூ போட்டிருக்காருன்னு கூட காட்டுது எனக்கு. சூப்பராக இருக்குது, நைஸ். ஸோ இந்த விஷயம் வந்து இந்த அட்வென்ச்சர் வேரியண்ட்லேருந்து கிடைக்கிது. 360 டிகிரி கேமரா சிஸ்டம். இதில் வந்து வீல் வியூவுமே தனியாக கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸ் இருக்குது, 3D மோட், 2D மோட். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது. வெரி வெரி நைஸ். ஓகே, அது போக வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிரைவ் நெக்ஸ்ட் இருக்குது, இமேஜ் வியூவர், இன்பில்ட் மெமரியும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதுவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரௌண்ட் வியூ, சவுண்ட் டெமோ, ஹார்மேனோடைய 6 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, இன்க்ளூடிங் 2 ட்வீட்டர்ஸ். ஸோ ஆடியோ குவாலிட்டி மிட் வேரியண்ட்டாக இருந்தாலும் படம் தான் போடும், மிட் வேரியண்ட்டாக இருந்தாலும் படம் போடும். அது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அது போக ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி. எஸ், அட்வென்ச்சர் வேரியண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி கொடுக்குறாங்க. இதுவும் ஒரு பெரிய அப்கிரேட் இந்த மிட் வேரியண்ட்டை பொறுத்தவரை. ஏன்னா இப்போ பேஸ் வேரியண்ட்ஸில் நம்ம பார்த்தோம், ஸ்மார்ட் பியூர் வேரியண்ட்ஸில் எல்லாம் நார்மல் ரோட்டரி டைப் பழைய டைப் ஏசி கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. முன்னே இந்த மாதிரி டிஜிட்டல் கண்ட்ரோல்ஸாக தான் இருந்து எலக்ட்ரானிக் கண்ட்ரோல்ஸ். ஸோ பார்க்கவும் ஆட்டோ ஏசி மாதிரியே இருந்தாலும் அது வந்து மேனுவல் ஏசி தான். ஆனால் அதை இப்போ மாற்றிட்டாங்க. பேஸ் வேரியண்ட்ஸில் உங்களுக்கு நார்மல் ரோட்டரி டைப் கண்ட்ரோல்ஸ் தான் வருது. இந்த அட்வென்ச்சர் வேரியண்ட்லேருந்து தான் ஆட்டோ ஏசி ப்ராப்பராக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மிகப்பெரிய அப்கிரேட் இது. இதுவே எனக்கு தெரிஞ்ச ஒரு சூப்பரான அப்கிரேட். அதை தவிர டிஃபாகர், ரியர் விண்ட்ஷீல்ட் டிஃபாகரும் நமக்கு மிட் வேரியண்ட்லேருந்து கிடைக்கிறது ஒரு அப்கிரேடாக இருக்குது. சூப்பர். அதுபோக இங்கே நீங்கள் பார்க்கலாம் 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சி டைப் சார்ஜிங் போர்ட் அது கிடைக்குது. கூடவே 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் ஒன்று கொடுக்குறாங்க. ஆல்ரைட். அது தவிர யூஎஸ்பியே வந்து இப்போ ரெகுலர் சி டைப்பாக பண்ணிட்டாங்க. நார்மல் ஏ டைப் இல்லாமல் சி டைப் தான் யூஎஸ்பியே உங்களுக்கு இப்போ கிடைக்குது. அதுவும் நீங்கள் பார்க்க முடியும். வயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டி இல்லை, பட் அது தவிர மீதி எல்லா ஐட்டமும் கொடுத்துட்டாங்க. அதுவே உண்மையாகவே எனக்கு இது சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்குங்க. ஒரு மிட் வேரியண்ட்டில் இத்தனை ஃபீச்சர்ஸ் கொடுக்கறது பாராட்டக்கூடிய விஷயமாக இருக்குது என்னை பொறுத்தவரை. வேறு இந்த சென்டர் கன்சோலில் 2 கப் ஹோல்டர்ஸ் இங்கே இருக்குது ஆஸ் யூஷுவல். அண்ட் சென்டர் ஆம்ரெஸ்ட் பியூர் வேரியண்ட்லேருந்தே கிடைக்குது. ஸ்லைடபிள் ஆம்ரெஸ்ட் தான். உள்ள டீசெண்டான ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியும் இருக்குது, நோ ப்ராப்ளம். க்ளவ் பாக்ஸ் எப்பவும் போல் டீசெண்டான சைஸ். ஆனால் இந்த வேரியண்ட்லேயே உங்களுக்கு கூலிங் வசதியும் கிடைக்குதுங்க. கூலிங் வெண்டு தெரியுதா? ஸோ அட்வென்ச்சர் வேரியண்ட்லேருந்தே கூல்டு க்ளவ் பாக்ஸும் கிடைக்குது வித் செப்பரேட் ட்ரே அண்ட் நல்ல ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நல்லாவே இருக்குது. ஓகே, மேலே உங்களுக்கு டே நைட் மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஐஆர்விஎம் தான் இருக்குது. ஆட்டோ டிமிங் இல்லை, ஸ்டில் பரவாயில்லை. அண்ட் எல்இடி கேபின் லேம்ப்ஸ் இப்போ எல்லா வேரியண்ட்ஸ்லையுமே ஸ்டாண்டர்டாக பண்ணிட்டாங்க, பாராட்டக்கூடிய விஷயம். எலக்ட்ரிக் சன்ரூஃப் இந்த வேரியண்ட்டில் இல்லை. ஆனால் அட்வென்ச்சர் எஸ் வேரியண்ட் சூஸ் பண்ணிங்கன்னா எலக்ட்ரிக் சன்ரூஃப் உங்களுக்கு வந்து கிடைக்கும் வித் ரூஃப் ரெயில்ஸ். அதுவும் ஒரு அப்டேட்டட் விஷயமா இருக்குது. சேட்லி
நீங்கள் என்னதான் இந்த வேரியண்ட்டுக்கு நீங்கள் அப்கிரேட் பண்ணாலுமே ரியரில் உங்களுக்கு வந்து கிராப் ஹேண்டில்ஸ் கிடைக்குது. ஆனால் கோ டிரைவர் சைடு, அதாவது ஃப்ரண்ட் பேசஞ்சர் சைடில் மேலே ரூஃபில் ஹேண்டிலே இல்லை. அது ஒன்று மட்டும் என்னமோ குறை வச்சுருக்காங்க, என்னன்னு தெரியல. கோ டிரைவர் சைடில் வேனிட்டி மிரர் இருக்குது, பரவாயில்ல. இந்த அட்வென்ச்சர் வேரியண்ட்டில் தான் இது வந்து கிடைக்குது. லோவர் பியூர் ப்ளஸ் வேரியண்ட் வரைக்குமே இந்த சன் வைசர் மிரர் கிடைக்கிறது இல்லை. ஓகே, 6 ஏர்பேக்ஸ் எல்லா வேரியண்ட்ஸ்லையுமே ஸ்டாண்டர்டாக பண்ணிட்டாங்க. ஸோ பேஸ் மாடல் எடுத்தாலும் சரி, டாப் மாடல் எடுத்தாலும் சரி, உங்களுக்கு 6 ஏர்பேக்ஸ் கிடைக்குது. 5 ஸ்டார் ரேட்டிங் கேரண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் இந்த டாடா பஞ்ச் ஃபேஸ் லிஃப்டோடைய மிட் லெவல் அட்வென்ச்சர் வேரியண்ட்டோடைய கேபின் இன்டீரியர் ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஏராளமாக கொடுத்துருக்காங்க. மிட் வேரியண்ட் மாதிரியே இல்லை. ரைட், இப்போ பேக் சீட் போய் பார்ப்போமா? டாடா பஞ்சை பொறுத்தவரை எல்லாருக்குமே தெரியும், இது ஒரு டால் பாய் சப் காம்பேக்ட் கிராஸ் ஓவர் அப்படின்னு இருக்கும்போது ஸ்பேஸில் பெரிய அளவில் குறை இல்லைங்க. நீரும் பரவாயில்லையா இருக்குது. டிரைவர் சீட்டு தினைக்கும் ஏன் ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஹெட்ரூம்னு பார்த்தாலுமே நல்லாவே இருக்குங்க. ஒரு 6 அடி ஆள் வரைக்கும் இங்கே ஓரளவு கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். ஓகே, ஸோ தை சப்போர்ட்டும் ஆக்சுவலி நல்லாவே இருக்குது. ஓகே, இந்த பேக் சீட் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பியூர் அண்ட் பியூர் ப்ளஸ் வேரியன்ட்ஸ் பார்த்துருக்கோம். அதே சேம் பேக் சீட் தாங்க, எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. அது ஒரு சின்ன வருத்தம் தாங்க எனக்கு. ஏன்னா இந்த வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 360 டிகிரி கேமரா, க்ரூஸ் கண்ட்ரோல், பட்டன் ஸ்டார்ட், ஆட்டோ ஏசி, அது இதுன்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆனால் ரியர் சீட்டுக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்ஸ் மட்டும் கொடுக்கல. அது ஏன்னே தெரில. அதுக்கு மட்டும் ஏன் கடைசியில் ஒரு இக்கு வச்சுருக்காங்கன்னு புரியல எனக்கு. சின்ன சைஸ் ஹெட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி சாஞ்சிட்டு தூங்கிட்டு போகிறத வேணால் போகலாமே தவிர ஆக்சுவலி உங்களுக்கு வந்து அந்த சேஃப்டிக்கு, ஓவரால் கம்ஃபர்ட்டுக்கு, விப்ளாஷ் இன்ஜுரிக்கு வந்து இது வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்காது. அது ஒரு சின்ன வருத்தமாக தான் இருக்குது என்னை பொறுத்தவரை. அதே மாதிரி சென்டர் ஆம்ரெஸ்ட்டும் இல்லை, ஃப்ரண்ட்டில் ஆம்ரெஸ்ட் இருக்குது, பேக் சீட்டில் ஆம்ரெஸ்ட் இல்லை. 60/40 ஸ்ப்ளிட் ஃபோல்டிங் ரியர் சீட்ஸும் இல்லை. ஸோ சின்ன குறை தான். மற்றபடி இந்த பேக் சீட் வந்து நல்லா ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. 3 பேர் இங்கே ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கலாம். கேபினுடைய அகலம் டீசெண்டாக இருக்குது. எல்லாருக்கும் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் ப்ராப்பராக ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸுமே ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு நல்ல விஷயம். 6 ஏர்பேக்ஸ் அதுவுமே வந்து ஸ்டாண்டர்டாக வந்துடுது. ஸோ 6 ஏர்பேக்ஸ்னு பார்க்கும்போது ஏ பில்லர்லேருந்து இங்கே சி பில்லர் வரைக்குமே சூப்பராகவே ஃப்ளோ ஆகுது சைட்ஸில். ஸோ சைடு சேஃப்டி நல்லாவே இருக்கும். கிராப் ஹேண்டில்ஸ் பின்னாடி சீட்ஸ்க்கு மட்டும்தான் கிடைக்குது, ஃப்ரண்ட் சீட்ஸ்க்கு இல்லை. அது ஒரு சின்ன வருத்தம். ஆனால் பேக் சீட்டுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் என்ன சொல்லிட்டுங்களா, கேபின் லைட்டிங். அது என்னன்னு தெரியல, ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த டாடா பஞ்ச் டாப் அண்ட் வேரியண்ட் எடுத்தாலுமே கேபின் லைட்டிங் கொடுக்குறாங்க. பேக் சீட்டில் இருக்கிறவங்களுக்கு இருட்டு மட்டுமே, லைட்டிங்கே கிடையாது. அவங்களுக்கு லைட்டும் தேவையில்லை, அவங்க இருட்டிலே வாழ்கிறவங்க அப்படின்னு தான் டாடா மோட்டர்ஸ் வச்சுருக்காங்க போல். பழைய பஞ்சுக்கும் இதே தான் நான் வந்து கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருந்தேன். நெக்ஸானுக்கு இதே தான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போது புது பஞ்ச் ஃபேஸ் லிஃப்ட்டுக்கு மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கேன். ரியரில் ஒரு சின்ன ஒரு லைட் கொடுக்குறதுக்கு என்ன கஷ்டம்னு தெரியல, பட் கொடுக்கல. ஆனால் ரியர் ஏசி வென்ட்ஸ் வந்துடுது. 2 ரியர் ஏசி வென்ட்ஸ் நீட்டாக கொடுத்துருக்காங்க. 15 வாட்ஸுக்கான ஃபாஸ்ட் சி டைப் சார்ஜிங் போட்டுமே கொடுத்துருக்காங்க. இது ஓரளவுக்கு ஃபாஸ்ட் தாங்க, 65 வாட்ஸ் இல்லை, 15 வாட்ஸ் தான். ஸோ பரவாயில்லையா இருக்கும் சார்ஜிங்கோடைய ஸ்பீடு. இல்லாத இன்னொரு விஷயம், ரியரில் இங்கே பாக்கெட்ஸ் எதுவுமே இல்லை. ஃப்ரண்ட் சீட்ஸ்க்கு பின்னாடி பாக்கெட்ஸ் கொடுப்பாங்கன்னு நினச்சேன், ஆனால் இந்த வேரியண்ட்லேயும் அது இல்லை. ஆனால் டோர்ஸில் பெரிய 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் இருக்குது. அதில் எந்த ஒரு குறையும் இல்லை, நல்லா இருக்குது, டீசெண்டான பேக் சீட்டாக இருக்குது. இப்போது லக்கேஜ் ஸ்பேஸ் பார்க்கலாமா? ஃபைனலாக லக்கேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்வென்ச்சர் வேரியண்ட்லையும் அதே சேம் தாங்க இருக்க போகுது, எந்த வித்தியாசமும் இல்லை. ஸோ இது வந்து ஒன்லி பெட்ரோல் ஏஎம்டி வண்டி. ஸோ ஒன்லி பெட்ரோல் அப்படின்னு எடுத்திங்கன்னா 366 லிட்டர் லக்கேஜ் கெப்பாசிட்டி கிளைம் பண்ணுறாங்க. அது வந்து ரூஃப் வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. ஸோ தாராளமாக 5 பேரோட லக்கேஜ் எல்லாம் ஈஸியாக வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நல்ல பெரிய கெப்பாசிட்டியும் இருக்குது, டீப்பாகவும் இருக்குது. ஓகே, நைஸ். இந்த வேரியண்ட்லேருந்து உங்களுக்கு சில ஃபீச்சர்ஸும் ஆட் ஆகுது. லெஃப்ட்டில் நீங்கள் பூட் லேம்ப் பார்க்கலாம். இன்ஃபேக்ட் பியூர் ப்ளஸ் வேரியண்ட்லேயே இந்த லெஃப்ட்டில் பூட் லேம்ப் நம்ம வந்து பார்த்தோம். 2 சைட்லேயுமே 1 கிலோ பேக் ஹுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து நைஸ். ஆனால் சேட்லி பார்சல் ட்ரே ஷெல்ஃப் இல்லை. அது இருந்தாலும் ஓகே தாங்க, இதெல்லாம் ஒன்று சின்ன காம்ப்ரமைஸ் தான், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இதே நீங்கள் வந்து சிஎன்ஜி வண்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சிஎன்ஜி டேங்க்ஸ் 2 டேங்காக வச்சுருப்பாங்க. அது வந்து ஃப்ளோருக்கு அடியில் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த லெவலுக்கு வந்துடுது இந்த சிஎன்ஜியோடைய டேங்க்ஸ் அப்படின்னு இருக்கும்போது ஃப்ளோருடைய ஹைட் அந்த லெவலுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடுது. பட் இருந்தாலும் சிஎன்ஜி டேங்க்ஸுக்கு மேலே உங்களுக்கு வந்து 210 லிட்டர் வரைக்கும் லக்கேஜ் கெப்பாசிட்டி கொடுக்குற ஒரே சப்காம்பேக்ட் கிராஸ் ஓவர் இந்த டாடா பஞ்ச் தான். அது ஒரு ஹைலைட்டாக இருக்குது. ஸோ இந்த வண்டியில், பெட்ரோல் வண்டியில் ஸ்டெப்னி ஸ்பேர் வீல் வந்து இங்கே இருக்குது. இது ஒரு ஃபுல் சைஸ் 15 இன்ச்சு ஸ்டீல் வீல் தான். ஸோ ஃபுல் டைமாக கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். என்னென்னா இந்த ஸ்டெப்னியை வந்து பெயிண்ட் அடிக்கலை. ஸோ சில்வர் கலரில் இருக்குது, பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணாலுமே. பட் ஃபுல் சைஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே நீங்கள் சிஎன்ஜி வண்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாடிக்கு அடியில் இருக்கும் ஸ்டெப்னி. அதை நீங்கள் வந்து அடியிலேருந்து தான் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் சிஎன்ஜி வண்டியாக இருந்தாலும் கொடுத்துருக்காங்களே, அது ஒரு நல்ல ஹைலைட்டான பாயிண்ட்டாக இருக்குது. அது என்ன பொறுத்தவரை அட்வான்டேஜ். ஓகே, எந்த டாடா பஞ்ச் நீங்கள் எடுத்தாலுமே 60/40 ஸ்ப்ளிட் ஃபோல்டிங் இல்லை, 100% ஃபோல்டிங் ரியர் சீட்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ அடிஷ்னல் ஸ்பேஸ் உங்களுக்கு தேவைன்னா இந்த ரியர் சீட்ஸை இப்படி மடக்கி போட்டுக்கலாம். சீட்டுக்கு மேலே நீங்கள் லக்கேஜை வச்சுக்கலாம். ஸ்பேஸ் எல்லாம் தாராளமாகவே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்த வகையிலையும் குறை இல்லை. ஓகே, நைஸ், சூப்பர். இப்போது வாங்க நம்ம இந்த அட்வென்ச்சர்
வேரியண்ட் டாடா பஞ்சோடைய விலை அண்ட் வேல்யூ பற்றி பேசுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் டாடா பஞ்ச் ஃபேஸ் லிஃப்டோடைய அட்வென்ச்சர் வேரியண்ட். இந்த வண்டியில் உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் வேணுமோ, என்னென்ன வேர்ஜன் என்ஜின் ஆப்ஷன்ஸ் வேணுமோ எல்லாமே கிடைக்குதுங்க. அப்படின்னு இருக்கும்போது நான் ஆனஸ்ட்லி எதுக்கு டாப் அண்ட் மாடல் போகணும் அப்படின்னு யோசிக்க வைக்குது. அந்த அளவுக்கு ஒரு வேல்யூ ஃபார் மணி பெஸ்ட் சாய்ஸாக இருக்குது இந்த டாடா பஞ்சோடைய அட்வென்ச்சர் வேரியண்ட். உங்களுக்கு வந்து ஹைலைட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 360 டிகிரி கேமரா சிஸ்டம், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், ஏசி, ஆட்டோ ஃபோல்டிங் ஓஆர்விஎம்ஸ் அண்ட் பெரிய சைஸ் டச் ஸ்க்ரீன் வித் வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே எல்லாமே கிடச்சிருது. மேலும் வண்டி வெளியே பார்க்குறதுக்குமே ஆல்மோஸ்ட் டாப் அண்ட் வேரியண்டோட லுக் வந்து கிடச்சிருது. முக்கியமாக ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர் வாஷர் டீஃபாகருமே கிடைக்குதுங்க. ஸோ எதுலையுமே குறை வச்ச மாதிரியே தெரியல, எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணிடுது இந்த அட்வென்ச்சர் வேரியன்ட். சன்ரூஃப் பிரியர்களுக்கு அட்வென்ச்சர் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஸ்ட்டுக்கு சன்ரூஃபும் ஆஃபர் பண்ணிடுறாங்க வித் ரூஃப் ரெயில்ஸ். அதுவுமே ஒரு நல்ல சாய்ஸாக எனக்கு வந்து படுது. இந்த வண்டியில் என்ன இல்லை அப்படின்னு சொல்ல போனால் ரியர் சீட்ஸுக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் இல்லை அண்ட் ரியர் சென்டர் ஆம்ரெஸ்ட் இல்லை. இது ரெண்டு மட்டும் தான் மிஸ்ஸிங்காக இருக்கே தவிர மற்றபடி எல்லாமே நீட்டாக சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்ச ஒரு வேரியண்ட்டாக இருக்குது இந்த அட்வென்ச்சர் வேரியன்ட். ஸோ நீங்கள் இந்த அட்வென்ச்சர் வேரியண்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. நீங்கள் இந்த வண்டி வாங்குவீங்களா? அவசியம் கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. மீதி வேரியன்ட்ஸோடைய லிங்க்ஸ், நம்ம ரிவ்யூ லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை அவசியம் செக் பண்ணி பாருங்கள். SGA டாட்டாவோடைய காண்டாக்ட் நம்பர் நான் வந்து மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். அவங்க நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக நீங்கள் பகிர்ந்துக்கலாம். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.